அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. தின தியானத்தில் இன்னைக்கு வந்து அந்த வசனம் இருந்துச்சு. அதை காலையில் எழுந்திரிச்சு நான் வாசிக்கும் போதே ஒரு உற்சாகத்தை தந்தது. அதாவது அவன் தாவீது வந்து தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியால் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அப்போ அந்த சேதம் ஏற்படுத்தாதபடி தானியேல் ஆண்டவர் காத்து கொண்டார். அப்போ அவனிடத்தில் காணப்பட்டது இந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது தானியேல் அந்த கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அதை தியானிக்கக்கூடிய அந்த நேரத்தை தியானித்தான். கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்து பண்ணும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருந்தார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தானியேலுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு, அதை ஜெபிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு போராட்டம். ஆனால் அவன் அந்த விசுவாசத்தை தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அவர் விசுவாசித்து அவர் மேலே வைத்து நிமித்தமாக அவனுக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதில் தப்பி வைத்தார். அது மட்டும் இல்லாதபடி பார்க்கும்போது 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்களை தானியேல் கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அதாவது அந்த ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, என்னால் முடியாது, தப்பி வைக்க முடியாது, ஏன்னா நான் தான் சட்டம் போட்டிருக்கேன், அந்த சட்டத்தின்படி இவங்க வந்து என்னை வந்து எப்படியா போடணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அவர் எத்தனையோ வரும் பேசி பார்க்குறாரு, அப்படி முடியல. ஆனால் ராஜா, நான் அந்த கட்டளின்படி உன்னை கொண்டு போடுறேன், நீ ஆராதிக்க தேவன் உன்னை தப்பிப்பார்னு சொல்லி அந்த ராஜா கூட ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் வாசிக்கும் போது அப்போ அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து பெருகும் போது அந்த விசுவாசத்தோட போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த அவங்க நம்ம கூட இருக்கவங்களையும் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க இருந்தாலும் அவங்களை ஒரு விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தக்கூடிய அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அது 26வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள்ளே எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்றார், அந்த ராஜா சொல்றார், அவர் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்றாரு. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பிறந்து நிலைத்து இருக்கும். அந்த ராஜாவே ஒரு அறிக்கை சொல்லியாச்சு, இந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன், அவர் முடிவு பிறந்து நிலை நிற்கும் சொல்கிற அளவுக்கு அந்த விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம். நம்ம எத்தனை பாடுகள் சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளும் தப்பிக்கப்படும், நம்ம கூட இருக்கக்கூடியவங்களும் தப்பிக்கப்படுவாங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்குள்ள வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாதபடி இந்த மாதத்திலும் சென்னை ஊழியங்களுக்கு கடந்து ஒரு செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த சென்னை ஊழியங்களை பார்க்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்கும். அந்த ஊழியங்களை காலையிலேருந்து சாயந்தரம் வர நான் எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் திரும்பி சொல்வது ஒரு சந்தோஷம். அப்போ அந்த நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு ட்ரெயினில் இறங்கினாலும் அங்கேருந்து ஜெபம், அந்த ஜெபங்கள் மூலமாக அநேகர் நடத்தப்பட வாலிபர்கள்லாம் அன்றிஸ்வர்களாக வர்றாங்க. அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களும் அந்த எல்லாம் தொடர்ந்து ஜெபம் தான், ரெஸ்ட்டே கிடையாது. அந்த சூழ்நிலையில் அவங்க சோர்வு இல்லாமல் வர்றாங்க. அந்த ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்திட்டு இருக்கிறார். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். கோயம்புத்தூர் ஊழியம் நேரத்தில் நடந்தது, திருப்பூர் ஊழியம் நடந்தது, அநேக மாவட்ட ஊழியங்களும் வித்தியாசமான குடும்பங்களில் நம்ம ஊழியங்களை ஆண்டவர் கொண்டு செல்கிறார். எந்தெந்த இடங்களில் நம்ம ஊழியம் தேவைப்படுதுன்ற அறிந்து ஆண்டவர் நம்மளை அழைச்சி போகிறாரு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நடத்துகிறார்.